வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, இந்த கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா இர்ஃபான் சர்ச்சை தான் எதிரொலி வந்துகிட்டே இருக்கு. கருக்கலைப்பில் சென்னையில் பிரபல மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஆடிப்போன நோயாளிகள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சென்னையில் கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் அமர்ந்துள்ள சிடிசிஎஸ்கே மருத்துவமனையில் கருவின் பாலினத்தை கண்டறிந்ததை தெரிவிக்கலாம். அனுமதியின்றி மனநல சிகிச்சை அளித்ததாகவும் எழுந்த புகாரை அடுத்து அந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. தனது மனைவியின் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை வெளிநாட்டில் தெரிந்து கொண்டதோடு அதனை வீடியோவாகவும் வெளியிட்டுள்ளார். பிரபல யூடியூபர் இஃபான் அவர்கள் அவரது இஃபான்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோ வெளியானது நிலையில 10 லட்சத்துக்கு மேல அதிகமானவர் பார்த்திருக்காங்க அந்த வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்துல இதே போன்ற கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிந்து அதை பொதுவெளியில் வெளியிடுவது தவறு. அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்து வருகிறது. இது தொடர்பாக இஃபானுக்கு சுகாதாரத்துறை நோட்டீஸ் அனுப்பியதோடு அந்த வீடியோ நீக்க வேண்டும் என்று யூடியூப் நிறுவனத்திற்கு இஃபான் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியதாக தகவல் வெளியானது. இந்த நிலையில கருவின் பாலினத்தை அறிவிப்பது சட்டப்படி குற்றம் எனவும் விதிமீறல் ஈடுபட்டதால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக மருத்துவத்துறை எச்சரித்துள்ளது. மேலும் கருவின் பாலினத்தை அறிவிக்கும் செயலில் ஈடுபடும் நபர்கள் ஸ்கேன் சென்டர்கள் மருத்துவமனை மீது அந்த அரசு கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில சென்னையில் கோயம்பேடு ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள கேன்சன் மருத்துவமனையின் கருவின் பாலினத்தை கண்டறிய தெரிவித்துள்ளது. அனுமதியின்றி மனநல சிகிச்சை அளித்ததாகவும் எழுந்த புகாரை அடுத்து அந்த மருத்துவமனைக்கு தமிழ்நாடு அரசு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 6/1/2024 பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துரை இயக்குனர் மருத்துவர் களத்தூர் ரவிகிருஷ்ணன் ஆய்விடம் பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சென்னையில் கோயம்பேடு ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள கேட்னஸ் என்ற மருத்துவமனையில் சட்டவிரோதமாக கருக்கலைப்பு நடந்ததாக புகாரின் அடிப்படையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. விசாரணை குழுவினன்று மேற்கொள்ள நேரடி ஆய்வில் மேற்கொண்டு மருத்துவமனையில் ஸ்கேன் பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என முரடி உரிய அனுமதி ஸ்கேன் செய்ததும் மாதாந்திர அறிக்கையில் அரசு அமல்படுத்தம் இருந்ததும் கர்ப்பிணி பெண்களிடம் பெறக்கூடிய ஃபார்ம் முறையை பராமரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேற்காணும் குறைபாடுகளை தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகியிடம் மாவட்ட அமலாக்கத்துறை அலுவலர்கள் கூறிய உரிய விளக்கம் கோரப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் விளக்க கடினமானதும் குறைபாடுகளுக்கு தொடர்பில்லாமல் திருப்தியின்றி அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து விசாரணை குழுவானது அன்று மருத்துவமனையில் மீண்டும் நேரடி ஆய்வு செய்து மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வில் மருத்துவமனை நிர்வாகம் மேற்கொள்ள முறையான பயணிகளே இல்லை. மேலும் உரிய நடவடிக்கை பெறாமல் மருத்துவர்கள் பயனேற்றதும் உரிய அனுமதி கருக்கலைப்பு செய்வதும் மகளின் நலன் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை முறையான மகளின் நலம் மற்றும் மகப்பேறு மருத்துவர்கள் இல்லாமல் செய்யப்படும் அவசர காலங்களில் மகவியல் நிபுணர் பொதுநலம் மற்றும் அவசர கால மருத்துவர்கள் இல்லாததும் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து பொதுமக்கள் நலன் கருதி மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட பதிவு சான்றிதழை தற்காலிகமாக நீக்க செய்தது மருத்துவமனை மூடப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பத்தி நீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி.